ஹை கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நம்பர் 16 ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 16 அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தான். ஸோ இது வந்து ட்ரீம் 11 மட்டும் இல்லாமல் எல்லா ஃபேண்டசி கிரிக்கெட்லேயுமே நீங்கள் இதை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதே டீம் வச்சு நீங்கள் டீம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து டெல்லி வெர்சஸ் கேகேஆரோட பிளேயர்ஸ் தான். ஏன்னா லாஸ்ட்டு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சிஎஸ்கே கூட வின் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி லாஸ்ட் 2 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேகேஆர் வெர்சஸ் டெல்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்க லாஸ்ட்டாக ஒரு 2 மேட்ச் வந்து தோற்று தான் போயிருக்காங்க. அந்த ஒரு இதில் வந்து டிசியும் அதே மாதிரி கேகேஆர் வந்து இந்த வின் பண்ணின ஒரு இதையும் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ண ஒரு அட்வான்டேஜோட டெல்லி கேபிட்டல்ஸும் வர தான் போகிறாங்க. ஸோ இதுதான் டீமோட ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கும். அண்ட் 2 டீமுக்குமே தெரியும் எந்த மாதிரி பிளேயர்ஸ் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டிசி வந்து ரொம்பவுமே ஒரு அட்வான்டேஜோடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி க்ளோஸாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, பட் வின் பண்ணலை. ஆனால் லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே கூட வின் பண்ணியிருந்தது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் தான். ஏன்னா சாம்பியன்ஷிப் லாஸ்ட் டைமாக இந்த டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்காங்க, அவங்களையும் வின் பண்ணியிருக்கிறது வந்து சாதாரணமாக இல்லை. அண்ட் அந்த ஒரு உத்வேகத்தோடு போவாங்க தான். ஸோ எஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். அது எது நம்ம டீம் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். ஸோ டிசி 2 பேக் டு பேக் லாஸஸில் வந்து ஒரு வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டோட்டல் வந்து செட் பண்ணியிருந்தாங்க தான் சொல்லணும். 191 ஒரு டோட்டலை செட் பண்ணியிருந்தாங்க. அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, பெரிய ஒரு விஷயமாகவே இருக்கும் ஃபார் டிசிக்கு. ஸோ இந்த விஷயந்தான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ 2 வின்னு கிடைக்கலனாலும் தேர்டு மேட்ச்சில் ஈஸியான ஒரு வின்னே கிடச்சிச்சின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 40 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்க வேண்டியது கடைசியாக தலை தோனி வந்து அடித்து முடிச்சதுனால 20 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு அடுத்த மேட்சஸாகவும் இருக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலுமே இந்த டீம் இன்னும் ஷைன் ஆகாமலே இருந்துச்சு. ஓகே, ஓப்பனிங் காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கேமரான் கிரீன் அண்ட் டேவிட் வார்னரோடு சேர்ந்து ஓப்பனிங் மிச்சல் மார்ஷ் இறங்கும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு கிளிக் ஆகலை. ஆனால் இப்போ பிருத்திவி ஷாவை எடுக்கிறது வந்து ஒரு 91 ரன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்துச்சு. அதுவுமே முக்கியமாக சொல்லணும்னா பிருத்திவி ஷா அண்ட் டேவிட் வார்னர். ஸோ இவங்க லாஸ்ட் சீசனில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்கள ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு நம்மளுமே கேட்டிருந்தோம். அண்ட் ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கங்குலி அவங்களே கேட்டிருந்தாங்க. ஸோ கேட்கும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பிருத்திவி ஷா அண்ட் வார்னர் வந்து நம்ம எதிர்பார்க்கல. வார்னரும் மிச்சல் மார்ஷும் தான் ஆஸ்திரேலியாவுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நாங்கள் நினைக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த மேட்ச்சில் குல்தீப் யாதவை எடுப்பாங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா கேகேஆருக்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா 10 விக்கெட்டு கிட்ட எடுத்திருக்காரு அவர் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸில். ஸோ இது பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்தான். அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 பிளேயர் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான பிளேயராக இருக்க போகிறாங்க இந்த மேட்சில் பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த பிளேயிங் 11ல் இருப்பாங்க, பட் நம்ம ஒரிஜினலாக எடுக்கிற டீமில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து முக்கியமாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸாக இருக்கிறதுல குல்தீப் யாதவ் இருக்காங்க தான். ஸோ எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இவங்க எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சிபி கிட்டேருந்து வந்த ஒரு வின்னு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. யாருக்கு? கேகேஆருக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 183 ரன்ஸை சேஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி 191 ரன்ஸ் அடிச்சிருந்தது தான் நம்ம பேசியிருந்தோம் டெல்லிக்கு. ஆனால் 183 ரன்ஸை சேஸும் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல நெட் ரன் ரேட்டில் உள்ளே வந்திருக்காங்க. அதுவுமே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதெல்லாமே நடந்திருக்கு ஃபார் கேகேஆர் சைடு. அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 3 மேட்சில் 2 மேட்ச் தோற்றுருக்காங்க டெல்லிக்கு அகெயின்ஸ்டாக. அண்ட் இதில் முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா 221 ரன்ஸ் வந்து எடுத்தது வந்து டெல்லிக்கு அகெயின்ஸ்டாக தான் எடுத்திருந்தாங்க. ஸோ பார்ப்போம் இவங்களுக்கு இது ஒர்க் ஆகுதா, இல்லைனா கடைசியாக 2 தோற்றுன்றது ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. முக்கியமாக வந்து பார்க்கணுன்னா டாஸ் தான் எல்லா மேட்சஸ்லேயுமே இம்பார்ட்டன்ட் ரோல்
ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ பார்க்கலாம். அண்டு பிச்சோட கண்டிஷனில் பார்க்கும்போது 200 ரன்னுக்கு மேலே அடிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வென்யூ. ஸோ வைசாகில் மாற்றிருக்காங்க. ஸோ வைசாகில் டெல்லியோட ஹோம் கிரவுண்டாக வைசாக் தான் வச்சுருக்காங்க. டியூ டு தண்ணி பிரச்சனை டெல்லி ஃபிரோஷா கோட்லாவில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வைசாகில் இருக்கிறது தான் உங்களுக்கு ஹோம் டவுன் சொல்லிட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜும் சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜும் சொல்லலாம் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். ஏன்னா எல்லா பிளேயருமே டெல்லி கிரவுண்டில் தான் விளையாண்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது தான். ஸோ அதை ஒரு முக்கியமான விஷயமா தான் நம்ம டெல்லி டீம் எடுத்திருக்காங்க. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 200 ரன்ஸ் ஈஸியாக அடிக்கலாம். ஸோ அதை சேஸும் பண்ண நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. பிச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு பவுன்ஸ் அண்ட் பேஸ் பவுலிங்கை பார்க்கலாம். அண்ட் நிறைய ஸ்லோ பவுலிங் பார்த்துட்ருக்கோம் கடந்த ஒரு 3-4 மேட்சாகவே. பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அண்டு டிசிக்கு வந்து பார்க்கும்போது அக்ஷர் பட்டேலும் நல்லா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ரெக்கார்டும் வச்சுருக்காங்க அகென்ஸ்ட் கேகேஆர் ஃப்ரம் அக்ஷர் பட்டேல். ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினமில் நடந்த ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ 14 ஐபிஎல் மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் பேட்டிங் செகண்ட் ரெண்டுமே மாற்றி மாற்றி தான் வின் ஆகிருக்கு. அதே மாதிரி டாஸை வின் பண்ணாலும் டாஸ் ஜெயித்தாலுமே மாறி மாறி தான் வின் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 128 தான் இருந்துச்சு இது வரைக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிச்சு மாறி இருக்குது. ஸோ நல்ல பேட்டிங் பிச்சாக இருக்குது. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ரன் அடிச்சிருக்கிறது வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிருத்வி ஷா அண்ட் டேவிட் வார்னர் அந்த காம்பினேஷன் தான். அதே மாதிரி நிறைய விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ், ஆண்ட்ரி நோட்ஜி, அதே மாதிரி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேகேஆருக்கு நிறையா ரன்ஸ் அடிச்சிருக்கிறது வந்து ஃபில் சால்ட்டும் ஸ்ரேயஸ் ஐயரும். விக்கெட் எடுத்தது வந்து சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி தான். அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா 3 மேட்ச் வந்து 3 மேட்ச்சில் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. இவங்க இந்த அட்வான்டேஜ் எடுத்துருக்காங்களா, அவங்க அந்த அட்வான்டேஜ் எடுக்கிறாங்களான்னு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் மேட்சஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 15 மேட்ச் வந்து கேகேஆரும் 14 மேட்ச் வந்து டெல்லியும் ஜெயிச்சிருக்காங்க. அதில் கடைசியாக 3 மேட்ச் வந்து ஜெயிச்சது வந்து பார்த்திங்கன்னா டிசி. அண்ட் அதில் கடைசி 5ல் 3 மேட்ச் வந்து டிசியும் 2 வந்து கேகேஆரும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் தான். கேகேஆர் வந்து டிசியை ஜெயித்ததே இல்லை 2022லேருந்து. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவுமே முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட்டு. ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜாக டிசி வச்சுருக்காங்க. பார்ப்போம் அதை எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. எஸ், பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஸோ பிளேயிங் 11ல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சொல்ல வேண்டிய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அதை போய் பார்த்துடலாம். ஓப்பனிங்கில் டேவிட் வார்னரும் பிருத்வி ஷாவும் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒன் டவுன் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து ரிஷப் பண்ட்டும் மிச்சல் மார்ஷும் பார்க்கணும். அந்த முக்கியமான பிளேயர் வந்து இவர் தான். ஸோ ட்ரைஸ் அண்ட் ஸ்டப். ஸோ இவர் நல்லா அடித்தாங்கன்னா இவரோட ஸ்கோர் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் ஃபார் த டீம். ஏன்னா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பண்ணாத ஒரு விஷயத்த இவர் நின்று பண்ணக்கூடிய ஆள் தான். அதே மாதிரி இவரோடு சேர்ந்து அக்ஷர் பட்டேலும் விளையாடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி உங்களுக்கு காம்பினேஷன் இருக்காது. அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலீல் அகமத் இவர் தான் எக்கானாமிக்கலாக போட்டிருந்தார் அகென்ஸ்ட் சிஎஸ்கே. அண்ட் இவர் ஒரு கீ பவுலராக இன்றைக்கி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா பவுலிங் பண்ணதுனால எல்லாரோட பார்வையும் இன்றைக்கி இவர் மேலே இருக்குது. அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா அண்ட்ரிச்சோட ஓவருமே ரொம்பவுமே ஒரு பார்க்கக்கூடிய ஓவராக தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் சைடில் வந்துடும். கேகேஆர் சைடில் வெங்கடேஷ் ஐயர் இன்னுமே கிளிக் ஆகாமல் இருக்காங்க. ஸோ இவர் ஆகணும். ஸோ 3 மேட்ச் விளையாண்டாச்சு, இன்னும் கிளிக் ஆகலாம் கஷ்டம். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஓகே நல்லா தான் விளையாண்டுட்டுருக்காரு. ஸோ பட் அவரோட ஒரு காம்போவில் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கேப்டனாக இருக்கும்போது பெரிய நாக்கெல்லாமே இது வரைக்கும் அடிக்கலை. வேறஸ் ரிங்கு சிங்கை எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு பைசா வசூல் பேட்ஸ்மேனாக தான் இருக்கார். ஸோ பைசா வசூல் பேட்ஸ்மேன்னா போட்ட காசுக்கு நிச்சயமாக அவர் ஒரு ஃபுல்ஃபில்லாக தான் கொடுக்குறாரு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுனில் நரேன். ஸோ சுனில் நரேன் வந்து பார்த்திங்கன்னா
இவர் சால்ட்டோட ஓப்பனிங் தான் இறங்கிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒன் டவுனில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வராரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கடேஷ் ஐயரோட இடத்த ரீப்ளேஸே பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அடி அடிச்சிருப்பாரு சுனில் நாராயண். ஸோ இந்த ஒரு விஷயத்த இவர் பண்ணுறாரா அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். அதை டிசி பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு அவங்களும் பிளான் வச்சுருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து சொல்லணும். ஸோ ஹர்ஷித் ராணா வந்து ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி வைக்கிறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த பக்கம் இருக்கிறவங்கள எப்படி என்ன பண்ணால் அந்த மாதிரி விக்கெட் விழும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் தான் கொடுத்துட்ருக்காரு. அண்டு அது மட்டும் இல்லாமல் வருண் சக்கரவர்த்தியோட ஸ்பின் இங்கே எடுப்படலை. அதாவது ஸ்பின் பவுலர்ஸ் யார் எதுவுமே பேசலை இந்த மேட்ச்சில். அதாவது கடந்த மேட்ச்கள்லேயும் சொல்லலாம். ஸ்பின் பவுலரை எந்த ஒரு ஓவர்ஸில் கொடுத்து இந்த 4 ஓவர் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் கேப்டன்ஸ் பார்த்துட்ருக்காங்க, கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் இருக்கார். ஸோ அவருமே நல்லா விளையாடுறான்னு சொல்லிட்டு பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேஆருக்கு அவர் கிளிக் ஆகிறாரான்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்க்கோட பவுலிங் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வரைக்குமே விக்கெட் பெருசாக அவருக்கு எடுத்து கொடுக்கல, பார்ப்போம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ ரசல். கேகேஆர் அப்படின்னாலே பயம் இருக்கிறது இவர்னால தான். ஏன்னா எந்த ஒரு ஸ்கோரையுமே ஈஸியாக அட்டாக் பண்ணி க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு ஒரு பெரிய ரன்ஸை. இதனாலேயே கேகேஆர் நிறைய மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் அடிக்கலைன்னா வெங்கடேஷ் ஐயர் இந்த பக்கம் அடிக்கிறாரு, அவர் அடிக்கலைன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுனில் நாராயண் அடிக்கிறாரு. ஸோ பெரிய ஒரு பேட்டிங் லைனப்பை வச்சுருக்காங்க. சொல்லணும்னா கடப்பார பேட்டிங் லைனப்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயர்ஸை பார்த்துடலாம். இம்பாக்ட் பிளேயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் துபே, ராஷிக் சலாம், குமார் குஷரா, சுமித் குமார், ஜேக் ஃபாசர். ஸோ இவங்க எல்லாமே டெல்லி கேபிட்டலோட இம்பேக்ட் பிளேயராக இருக்காங்க. ஸோ இம்பேக்ட் பிளேயர் இந்த 2 டீமுக்குமே பெருசாக எதுவுமே பண்ணலை. ஆனால் நேற்று கூட பார்த்திங்கன்னா இம்மோரர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா அடித்து கொடுத்துருந்தாரு ஆர்சிபிக்கு. ஸோ பார்க்கலாம், ஒரு சில பேர் நல்லா அடிக்கிறாங்க. அதே மாதிரி சிஎஸ்கேக்கு சிவம் துபேவும் நல்லா தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸுக்கும் பெருசாக ஒரு கிளிக் ஆகலை, ஆர்சிபிக்கும் கிளிக் ஆகலை, டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் கிளிக் ஆகலை, கொல்கத்தாக்கும் கிளிக் ஆகலை. ஸோ இம்பேக்ட் பிளேயர்ஸ் வேணுமா வேணாமான்றது இன்னுமே டீம்ஸ் யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரி அப்டேட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேகேஆரோட இம்பேக்ட் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரகுவன்ஷி, மனிஷ் பாண்டே, சுரேஷ் சர்மா, வைபவ் அரோரா, ராமனுல்லா குர்பாஸ். ஸோ பார்க்கலாம் இவங்களில் யார் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பிளேயர்ஸில் லாஸ்ட் மேட்சோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கீ பிளேயர்ஸோட லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ். ஆண்ட்ரூ ரசல் பேட்டிங் விளையாடல, ஆனால் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி டேவிட் வார்னர் வந்து 52 ரன் அடிச்சு கொடுத்தாரு. மிச்சல் மார்ச் வந்து பார்த்திங்கன்னா 18 ரன் அடிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுனில் நாராயண் வந்து 47 ரன்ஸும் 1 விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். 47 ரன் அடிச்சிருக்காரு ஒரு பவுலர், அண்ட் விக்கெட்டுமே ஒன்று எடுத்து கொடுத்துருக்காரு. ஓகே, மூவ் ஆன் டு டீம். ஸோ யார் எல்லாமே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். கீப்பர்ஸில் ஃபில் சால்ட்டும் ரிஷப் பண்ணிட்டும் எஸ் 2 பேருமே நல்லா விளையாட்டு தான் போகிறாங்க. அண்ட் கீப்பிங்லேயுமே கேச்சஸ் பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் டேவிட் வார்னர் கொடுத்துருக்கோம். அண்டு அப்புறமா பேட்ஸ்மேனில் பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், பிருத்வி ஷா, ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ 4 பேட்ஸ்மேன்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் வந்து கேப்டனாக போட்டிருக்கோம். ஆல்ரவுண்டரில் சுனில் நாராயண், மிச்சல் மார்ஷ், ஆண்ட்ரூ ரசல் ஸோ கேப்டன். இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலீல் அகமது, ஹர்ஷித் ராணா. ஸோ இவங்களாம் தான் நமக்கு ஐபிஎல் ட்ரீம் 11 டீம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 கீப்பர் ஃபில் சால்ட், ரிஷப் பண்ட். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ஸில் 4 பேர். ஸோ டேவிட் வார்னர், ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிருத்வி ஷா. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸில் வந்து 3 பேர் எடுத்திருக்கோம். ஸோ மிச்சல் மார்ஷ், சுனில் நாராயண் அண்ட் ஆண்ட்ரூ ரசலை தான் கேப்டனாக போட்டிருக்கோம் இந்த டீமில். அடுத்த டீமில் யாரை போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கலீல் அகமது அண்ட் ஹர்ஷித் ராணா பவுலரில். ஸோ டீம் 1 இது தான். அதே மாதிரி டீம் 2 போய் பார்ப்போம். ஸோ டீம் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரிஷப் பண்ட்டும் ஃபில் சால்ட்டும் நம்ம எடுத்திருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் வார்னர், வெங்கடேஷ் ஐயர், பிருத்வி ஷா. ஆல்ரவுண்டரில் பார்த்திங்கன்னா சுனில் நாராயணை கேப்டனாகவும் மிச்சல் மார்ஷை ஒயிட் கேப்டனாக போட்டிருக்கோம். ஏன்னா கேகேஆர் நல்லாவே
ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய டீம் தான். ஆனால் டெல்லி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வலைய விரிச்சு தான் இருப்பாங்க. முக்கியமாக இந்த ஆண்ட்ரூ ரசல். ஸோ எல்லா டீமுமே ஆண்ட்ரூ ரசலோட விக்கெட்டை எப்படி எடுக்கணுன்றத பிளான் பண்ணி தான் இருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா ஆண்ட்ரூ ரசல் கேப்டனுக்கு பதில் இன்னொரு டீமில் மற்ற பேரை கேப்டனாக போட்டிருக்கோம். அண்ட் சுனில் நாராயணும் ஒன்றும் சலிச்சவங்க மாதிரி இல்லை. ஏன்னா போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 47 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ அதனால இந்த மேட்ச்லேயுமே நிறையா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பவுலர்ஸில் கையில் வந்து ஹர்ஷித் ராணா அண்ட் முகேஷ் குமார் எடுத்திருக்கோம். ஸோ முகேஷ் குமாரோட பவுலிங்குமே ரொம்ப இம்பாக்ட் தரக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ இமேஜஸை பார்த்துடலாம். ஸோ ஃபில் சால்ட், ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பரில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ஸில் டேவிட் வார்னர், வெங்கடேஷ் ஐயர், பிருத்வி ஷா 3 பேர், ஆல்ரவுண்டர்லேயும் 3 பேர், சுனில் நாராயண், மிச்சல் மார்ஷ் வைஸ் கேப்டன், சுனில் நாராயண் கேப்டன் அண்ட் ஆண்ட்ரூ ரசலை டீமில் வச்சு தான் இருக்கோம். அண்ட் முகேஷ் குமார், கலீல் அகமது, ஹர்ஷித் ராணா, இதுதான் டீம். அண்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க. ஸோ தட் அவங்களுமே மணியை ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.